World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த சிறப்பு பேச்சாளராக வருகை தந்துள்ள சென்னையிலிருந்து வருகை தந்துள்ள திருமதி ஜெயந்தி வேணுகோபால் அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். பழனிக்கு வந்துட்டு முருகனை பற்றி பேசலை அப்படின்னா அதுக்கு சிறப்பே இல்லாமல் போயிடும். முருகன்னு சொன்னாவே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது அந்த வேகமும் அந்த விவேகமும் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் முருகனுக்கே உரிய காரகிரகமான செவ்வாயின் சேட்டைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் தன்னுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கேட்குதுங்களா? அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என்னுடைய குலதெய்வமான அங்காளா பரமேஸ்வரி அன்னைக்கும் எனது இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானையும் என்னுடைய குருநாதர் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களும் ஐயா அவர்களையும் MKR அவர்களையும் முருகப்பெருமானோட திருவருள் துணை கொண்டு எனக்கு ஊன்றுகோலாக இருந்த எனக்கு கணவரையும் சொல்லணும். இந்த நேரத்தில் அவர் சொல்லலைன்னா, அவர் இந்தளவு எனக்கு ஊக்கம் கொடுக்கலன்னா எனக்கு இந்தளவு வந்திருக்க முடியாது. அவரையும் மனதால் வேண்டிக் கொண்டு அனைத்து தெய்வங்களையும் வணங்கி என் நாவில் நடமாடும் அன்னை வாராகி அன்னைக்கும் வணக்கம் சொல்லி என்னுடைய சிற்றுரையை துவங்குகிறேன். இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு செவ்வாயின் சேட்டைகள். ஏன்னா செவ்வாய் பகவானின் சேட்டைகள் அப்படின்றது எடுத்தேன்னாக்க, முருகனுக்கு செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கிறவரே முருகப்பெருமானு தான். அதுலேயும் இந்த படை வீட்டில் நடக்கிறதுனால முதல்ல அவருடைய கிரகமான அந்த செவ்வாய் பகவானையே எடுத்து பேசலாமே அப்படின்ற ஒரு சின்ன ஆசைதான்னு சொல்லலாம். உனக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கிறேன். அபகார நிந்தை பட்டொழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ. இபமாமுகன் தனக்கு இளையோனே, இமவான்மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா, திருவாவினன் குடி பெருமாளே. செவ்வாயை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருப்புகழியன்னு சொன்னேன்னா, இது அருணகிரிநாதர் அவ்வளோ ஆனந்தமாக பாடியிருப்பார். ஏன்னாக்க இந்த திருவாவினன் குடின்ற தலத்தில் திருன்ற லக்ஷ்மி தேவியும், ஆன்ற காமதேனுவும், இனன்ற சூரிய பகவானும், கூன்ற பூமாதேவியும், டீன்ற அக்னி பகவானும், இவங்க 5 பேரும் இங்கே குடியிருந்து வழிபட்டதால் இது திருவாவினன்குடி அப்படின்ற ஸ்தலத்துக்கு பேர் கொடுத்தாங்களாம் அந்த காலத்தில். நம்ம பேச போகிறது செவ்வாய் பகவானோடது. இங்கே பூமாதேவியும் வழிபட்டிருக்காங்க. செவ்வாயை வளர்த்தவங்களே பூமாதேவி தான். அதனால் அந்த திருவாவினன் இந்த திருப்புகழ் எடுத்தால் இங்கே சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன நப்பாசை எனக்கு. அதனால் ஒரு சின்ன திருப்புகழ் பாடிட்டு இங்கே இது பண்ணலான்னு இந்த தலத்தை மேஷ ராசிக்கர்கள் வழிபட்டாக்க ரொம்ப இந்த பழனி அந்த ஞான பழத்தை இது இருக்கிறவங்க அந்த மேஷராசிக்காரர்கள் இந்த திருவாவினன்குடி பழனி திருத்தலத்தை வழிபட்டாங்க. அவங்களுக்கு அந்த தான் என்ற கர்வம் கொஞ்சம் குறையும். ஏன்னா அவர் முருகப்பெருமான் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு தான் இது பண்ணுறாரு.
அந்த ஞானத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் அவருடைய அந்த ஞான தண்டாயுதபாணி ஏந்தனதுக்கப்புறம் தான் அவர் அந்த ஞானம் வந்தது. அதிலிருந்து நான்ற இந்த அகந்தை கொஞ்சம் குறைஞ்சி, மேஷ ராசிக்காரர்களெலாம் ஃபஸ்ட்டு ராசி இல்லையா, அந்த அங்கே சூரியன் வேறு உச்சம், சனி பகவான் நீச்சம், தொழில் அமையிறதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் இவங்களை வழிபட்டாருனாக்கா அந்த எண்ணங்கள் வீரியங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அந்த வேகம் குறைந்து அந்த நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு முருகப்பெருமான் அருளாசி இருக்குன்றதுனால இந்த திருப்புகழையும் பாடி இந்த நேரத்தில் இதை சொல்லணுன்னு ஒரு எண்ணம். இப்போ நம்ம நவகிரகத்தில் நம்ம அங்காரக பகவானை எடுத்துனோன்னா, அங்காரக பகவானை பூமாதேவி தான் வளர்த்தாங்க. அவர் யார் யாருக்குனாக்கா அந்த பரத்வாஜ முனிவருக்கும் தேவ கன்னிகைக்கும் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டாங்க. அந்த பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதுனால தான் பரத்வாஜ முனிவருக்கு அவருக்கு என்ன பேர் வச்சார்னா அங்ககாரகன்னு தான் பேர் வச்சார். செவ்வாய் பகவான்னு பேர் வைக்கல, அது பின்னாடி ஒரு கதை இதில் தான் அது செவ்வாயின்னு வந்தது. அங்ககாரகன்னு தான் வச்சாங்க. அதனால் நம்ம ஷார்ட் ஃபார்மாக என்ன பண்ணிட்டோம், அங்காரகன் அப்படின்ட்டு அழைக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அங்காரகன் நவகிரகங்களை மூன்றாவதாக, அதாவது முதல்ல ஆத்மகாரகனான சூரிய பகவானும் அந்த மனக்காரகனான சந்திர பகவானை 2ஆம் இடத்துல, அதாவது தாய் தந்தை அப்படின்ற ஸ்தானத்தை தந்தைக்கு சூரியனும் தாய்க்கு சந்திரனையும், சகோதரக்காரர்கள் அப்படின்ற இடத்துல செவ்வாய் பகவானையும் கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக கொடுத்துருக்காங்க செவ்வாய் பகவான் வந்து ஒரு ராசியில் 45 நாள் தங்குவார். இந்த ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர 18 மாதங்கள் ஆகும். அந்த 18 மாதங்களுக்குள்ளே என்னென்ன யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்கணுமோ அந்த அந்த நேரத்தில் அவருடைய பார்வை சேர்க்கை இதில் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவார். வேகத்தையும் கொடுக்குறார், வீரியத்தையும் கொடுக்குறார், கோபத்தையும் கொடுக்குறார், பொருள் நாசத்தையும் கொடுக்குறார். இவருக்கு நிறைய பேர்கள் உண்டு இந்த அங்காரகனுக்கு. சக்திதரன், குமாரன், மகாகாயன், மங்களன், தனப்பிரதன், லோகிதாங்கன், ரக்தாயதேஷனன், ரக்தவர்ணன், ஹோமகுண்டலி, ரோகநாசனை, ரக்தவஸ்ரன் அப்படின்னு நிறைய பேர் உண்டு. இந்த செவ்வாய் வந்து இவ்வளோ பேர் இருக்குதுன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. அது நிறைய சான்ஸ்கிரிட் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. அதையும் சொல்லணுன்னாக்கா நான் இங்கே வந்து சொல்ல வேண்டிய விஷயம் கொஞ்சம் இதுவாகிடும். அதனால் அதை பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துட்டு நான் இது பண்ணேன், சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுறேன். செவ்வாய் தான் சேனாதிபதி, தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக விளங்க தேவசேனாவை மணந்தவரும் முருகப்பெருமான். அதற்கு உண்டான கிரகம் செவ்வாய் பகவான். இவர் வந்து சகோதர காரகன். இந்த சகோதரனுக்கெல்லாம் எப்படி நம்ம செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் தான் சகோதரனுடைய நம்மளோட நிலைமைகளும் நல்லா இருக்கும். இல்லைன்னாக்கா அவர் நீச்சமோ அவர் வக்ரமாவோ இருக்கும்போது அதனுடைய தாக்கங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். இவர் நல்ல நிலையில் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். 6, 8, 12 சம்மந்தம் இருந்தாலுக்கா அதுக்கு உண்டான இதுதான் கிடைக்கும். இவர் வந்து பூர்வீகத்தில் பூமியை விற்கிறது வாங்கிறது, குடி சூது பெண் போன்றவர்களுக்கும் காரணமாங்க. ஏன்னா கணவன் பெண்களுக்கு வந்து கணவர் காரகன்னாக்கா மங்களக்காரகன்னா செவ்வாய் பகவானை தான் நம்ம சொல்லுவோம். களத்திர காரகன்ட்டு சொல்கிறது வந்து சுக்கிரன், அது வேறு. பெண்களுக்கு கணவர் காரகன்னு சொல்லும்போது செவ்வாய் பகவானை தான் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பெண்களுக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த 8ஆம் பாவத்துக்கு உண்டான அதிபதியை இந்த செவ்வாய் பகவானும் ஒரு மாங்கல்ய பலம் இருந்தால் தான் வந்து கணவரோட ஆயுள் நீடிக்கும் அப்படின்ற ஒரு தத்துவத்தில் அந்த இதை கொடுத்துருக்காங்க. இந்த செவ்வாய் தோஷமுள்ள பெண்களுக்கு செவ்வாய் இருக்கிற ஆண்களை தான் சேர்க்கணும் அப்படின்னு நிறைய எடுத்திருக்காங்க. சார் வந்து நிறைய திருமண வகுப்பு கிளாஸில் சார் அழகாக எடுத்திருக்கார். செவ்வாய் பகவானுக்கு வந்து நம்ம எப்படி இது பண்ணீங்க, செவ்வாய் தோஷமே இல்லை, எப்படி எடுக்கணும் அப்படின்றதும் சொல்லி கொடுத்துருக்காரு. கரணங்கள் வச்சு எடுக்கிறதுன்னு ரொம்ப சார் நல்லா சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் அவரோட வகுப்பு அட்டன் பண்ணதுனால நான் சொல்கிறேன். நான் சாரோட திருமண பொறுத்த வகுப்பு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம மனசில் பதிய வச்சுக்கிட்டு அழகாக டக் டக்குன்னு சொல்லிடலாம்.
இவங்களுக்கு பொருத்தம் பொருந்தாது அப்படின்றத இந்த இடத்துல வந்து திடீர்னு எனக்கு இந்த சாரோட வகுப்பு ஞாபகம் வந்துச்சு பேசும்போது. அதனால் அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் நான் ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும், நல்லா இருக்கும், நம்ம படிக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் எல்லோரும் வகுப்பு வரும்போது அட்டன் பண்ணிக்கோங்க. அதாவது செவ்வாய் தோஷம் உள்ள பெண்களுக்கு வந்து ஆண் குணம் அதிகமாக இருக்குமா. அதே போல் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்களுக்கு பெண் தன்மை, அந்த 2 பாகுபாடு இருக்கிறதுனால தான் அந்த தோஷங்கள் சமன்படுத்துறதுக்காக அந்த மாதிரியெல்லாம் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் இன்றைக்கி எடுத்து செவ்வாய் சேட்டைகள் அப்படின்றது வந்து நான் தசாபுத்திகளை தான் எடுத்திருக்கேன். இந்த தசாபுத்திகளில் செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாயோட நட்சத்திரங்கள் மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கு உண்டான நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் தசை செவ்வாய் தசை தான் ஆரம்பிக்கும். அந்த செவ்வாய் தசையானது எப்படி இருக்குன்றது 7 வருஷம் எப்படி இதுவாகுன்றது எல்லோரும் அவங்களுக்கு பார்த்துக்கலாம். அவங்களுக்கு செவ்வாய் பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ, யாரோட சேர்க்கையில் இருக்காரோ, யாரோட பார்வையில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த செவ்வாய் எங்கே இருக்காரு அதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு தசாபுத்தியே நடந்தாலும் அவருடைய சேர்க்கை என்ன, பார்வை என்ன, எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார், அவர் யாரோட பார்வை அவர் மேலே விழுறது எல்லாம் நம்ம கணக்கு. அதாவது நம்ம ஜோதிடம் சொல்கிறதுன்னா அவ்வளோ எளிமை இல்லை. கால தேச வர்த்தமானம் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஒரு சிலர் ஜோதிடர்கள் வந்து ஒரு நல்ல அனுபவத்தில் வந்து நல்லா சொல்லிடுறாங்க, அவங்க டாப் மோஸ்ட் போயிடுறாங்க. ஒரு சிலருக்கு அனுபவம் மெல்ல தான் வரும், எல்லாருக்குமே ஈஸியாக வந்துடும்னு நம்ம சொல்ல முடியாது. மெல்ல வர்றவங்களுக்கும் வரும், யாருக்கும் வராதுன்றது மட்டும் இல்லை. நம்மளோட அனுபவமும் நம்மளோட ஒரு ஆர்வமும் அதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும், யாருக்கும் வராதுன்ற எண்ணமே கிடையாது. இந்த செவ்வாய் தசையானது செவ்வாய் பலம் பெற்று குழந்தை பருவத்திலே சிறப்பான ஆரோக்கியம், எதுலேயும் சுறுசுறுப்புடன் செயல்பட ஆற்றல், இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்துடும். இளம் வயசில் அந்த செவ்வாய் தசை வரும்போது இந்த கல்வியில் மேன்மை, விளையாட்டு துறைகளில் சாதனை செய்ய அமைப்பு, எதிலும் தைரியத்துடன் செயல்படும் ஆற்றல், இதெல்லாம் வந்துடும். அந்த மத்தியம வயசில் வரும்போது அந்த மத்தியம வயசில் தான் நம்ம ஏன்னா பதவியில் வந்துடும் இல்லையா, அப்போ உயர் பதவிகள், நல்ல யோகங்கள், நிர்வாக திறமை அதெல்லாம் ஏற்படும். இந்த முதுமையில் வந்துடுச்சுன்னா அந்த பயமற்ற நிலை, பூமியால் மனை, இதனால் அனுகூலங்கள், நல்ல உடல் அமைப்பு, சமுதாயத்தில் வந்து கௌரவமான பதவிகள் கிட்டும். இந்த மாதிரி இது வந்து இந்த தசாபுத்தி காலங்கள், அதாவது இளமையில் வர்றதுக்கும் மத்தியமத்தில் வர்றதுக்கும் முதுமையில் வர்றதுக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னாக்கா இந்த செவ்வாய் தசையானது இந்தந்த காலகட்டங்களில் வரும்போது நம்ம இப்படியெல்லாம் வரோன்றதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதே செவ்வாய் வந்து பலமிழந்து குழந்தை பருவத்திலே வந்து தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பலமிழந்து இருக்குது, அவங்களுக்கு வந்து உடல் பாதிப்பு, வெட்டு காயங்கள், நெருப்பால் கண்டம் உண்டாகும். இளம் வயசுல நடைபெற்றால விபத்தை எதிர்கொள்வது, அந்த வீண் பம்பு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும். இந்த மத்தியம வயதில் நடைபெற்றாலும் தான் நெருங்கிய நண்பர்களை இழக்கும் நிலை, உடல் பாதிப்பு, எதிலும் வீண் வாக்குவாதம், முன்கோபம், சண்டை சச்சரவு அப்படின்றது வரும். இந்த முதுமையில் வந்துச்சுனாக்கா இரத்த அழுத்தம், இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு, உடல் பாதிப்பு, பங்காளிகள் பிரச்சனை, இருதய கோளாறு, இதெல்லாம் இருக்கும். நம்ம செவ்வாய் தோஷம் வந்து 2, 4, 7, 8, 12 தோஷம் இருக்குது. 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துலேருந்து செயல்பட்டால் திருமணம் ஆடாவிட நம்ம என்ன சொல்கிறோம், இந்த விவாகரத்து 6 ஜாதகங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம சொல்கிறோம். இதில் 12ஆம் இடம் 2ஆம் இடம் அப்படின்றதும் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. 12ஆம் இடம் 2ஆம் இடம் வந்து பிறந்தது முதலே இருக்கும், ஆரம்பத்திலேருந்தே இருக்கும். இந்த 4ஆம் இடம் வந்து செவ்வாய் வந்து வீடு வாங்கும்போது, கல்வி கற்கும்போது,
அந்த பாதிப்புகள் பயணம் செய்யும்போது உத்தியோகம் பெற்ற பின்பு அந்த சின்ன சின்ன பாதிப்புகள், இது 4ஆம் இடம்ன்றதுனால அந்த காரகத்துவங்கள்லாம் வந்து அதனுடைய பாதிப்புகள் வருது. எல்லாவித சுபகாரியங்களுக்கும் முக்கியமானவர் வந்து நம்ம வந்து மங்களகாரகன்ற சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். இவர் வந்து காலபுருஷனுக்கு 1க்கும் 8க்கும் உடையவர், ஆதிபத்தியம் பெற்றவர். இந்த 1ஆம் பாவன்றது உயிர், 8ஆம் பாவன்றது ஆயுள். இந்த ஆயுள் முழுதும் தேவைப்படும் கிரகம்தான் இந்த மங்களகாரகன். மங்களகாரகனை செவ்வாய். இந்த இதிலே வந்து நம்ம திசாபுத்தி பார்க்கும்போது திதி சூன்யம் பாதகாதி போன்றவர்களுடன் தொடர்பு கொண்டாலும் சுபகாரியத்தில் தடை ஏற்படும். சுபகாரியங்கள் நடந்து முடிந்த பிறகும் பிரச்சனையும் இருக்கும். ஒவ்வொருக்கு செவ்வாய் தசை வந்து செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நல்லா அவ்வளோ சுபிட்சமாக இருக்குமானாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கும். அந்த காலம் வந்து அவ்வளோ நல்லா உகந்த காலம் அல்ல. இந்த காலத்தில் வந்து பிரச்சனைகளோ கலகங்கள் விபத்துகள் நெருப்பு பயம் இரத்த தோஷம் இதெல்லாம் ஏற்படும். மனதில் நிம்மதி குறைந்து கோபத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து என்ன ஆகும், கோபம் வந்ததுனாக்கா டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆனாக்கா எந்த வேலை செய்யணும்னு கரெக்ட் டைமில் நம்ம செய்ய முடியாது, பாதிப்பு வரும். அதனால் தடை ஏற்படும். அந்த செவ்வாய் வந்து இதே யோகக்காரனாகவோ பாக்யாதிபதியாகவோ யோகியாக வந்தாலும் அந்த கெடு பலன் குறைந்து நல்ல பலன் ஏற்படும். அது மாதிரி இருக்கணும். அதுதான் கால தேச வர்த்தமானம் பார்த்து தான் செவ்வாய் தேச செவ்வாய் புத்தியாக இருந்தாலும் அந்தரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம செவ்வாய் பகவான் எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த கிரகங்களும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்றத பார்த்து தான் அதுக்கப்புறம் நம்ம பலன் சொல்லணும். இதுக்கு வந்து நம்ம செவ்வாதச செவ்வாய் இருக்கிறவங்க இந்த சுப்பிரமணிய பூஜையும் சூரிய நமஸ்காரம் பிரீத்தியாக செஞ்சாங்கன்னா அந்த தசாபுத்தி காலங்களில் அதிலிருந்து கொஞ்சம் மன சாந்தி அடையலாம். எல்லாமே குறைஞ்சிடுமானாக்கா குறையாது. அதிலிருந்து நம்மளுக்கு வழி நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த சுப்பிரமணிய பூஜையும் சூரிய நமஸ்காரமும் ஒரு வழி துணையாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், செவ்வாய் தசை ராகு புத்தி. இந்த செவ்வாய் தசை ராகு புத்தி ஒரு வருடம் 18 நாள் இருக்குது. இந்த ஒரு வருடம் 18 நாளில் இந்த செவ்வாய் பகவான் எப்படி இருக்கார், இந்த ராகு பகவான் எந்த நிலையில் இருக்கார். ராகு பகவான் ஒரு சில இடத்துல இருந்தாக்கா ரொம்ப வீரியமாகவும் வேலை செய்வார். செயற்கை கிரகங்களோடு இருந்தாக்கா அப்பையும் அவர் வேலை செய்கிறதுல வேகமாக செய்வார். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் அவர் இருக்கிறதும் அது அவ்வளோ உசிதமான காலகட்டம் இல்லை. அப்போ என்ன செவ்வாய் இருந்தாக்கா அங்காளி பங்காளி இந்த உறவுகளில் விரிசல் ஏற்படுத்தும். வெளியிடங்களில் போனால் துக்க செய்தியே கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு துக்க செய்தி காதில் விழுந்துகிட்டே இருக்கும். இரத்த தோஷம் நெருப்பு வெடிமருந்து போன்றவைகளாலும் ஆபத்து இருக்கும். உடல் நல கோளாறுகளும் வைத்திய செலவுகளும் ஏற்படும். சகோதர வர்க்கத்திற்கும் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா சகோதர காரகனே செவ்வாய் பகவான் தான். அரசு வகை செவ்வாய் கிரகம் வந்து அரசு கிரகம். அந்த அரசு வகை எதிர்ப்பு தண்டனைகள் இதெல்லாம் ஏற்படும். ராகு லக்னத்துக்கும் செவ்வாய்க்கும் 3, 6, 10, 11 இடங்களில் இருந்தால் பலவுடன் இருந்தால் கெடுபலன் மாதிரி நன்மையான பலன்கள் கிடைக்கும். அவர் நல்ல நிலைமையில் இருந்தாக்க எப்பயுமே எந்த கிரகமுமே நல்ல பலன்கள் கொடுக்கும். அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். இதற்கு பிரீத்தியாக ஆடு தானம் செஞ்சு சுப்பிரமணிய ஜபம் மிருத்யுஞ்சய ஜபம் செஞ்சாக்க அந்த செவ்வாய் தசை ராகு புத்தியில் அதனோட கெடுபலன்கள் குறைந்து வாழ்க்கைக்கு தேவையான பலன்களை அதிகப்படுத்தும். அடுத்து இன்னொரு இதே செவ்வாய் தசையில் சனி புத்தி. இது வந்து ஒரு வருடம் 1 மாதம் 9 நாள் இருக்கும். செவ்வாய் தசையில் சனி புத்தி. இந்த சனி பகவான் வந்து நீச்சம் அஸ்தமனம் கிரக யுத்தம் போன்ற இதில் இருந்துச்சுனாக்கா செவ்வாய்க்கு 6, 8, 12 இருந்தாலும் அஸ்தங்கமனம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஒவ்வொரு தசாபுத்திக்கும் நம்ம பார்க்கணும். பார்க்காம எதுவுமே பலன் சொல்ல முடியாது. அந்த தசாபுத்தி காலங்களில் அது மாதிரி பார்க்கும்போது அதுக்கு உண்டான பலன்களை தருவார். அந்த அவசியமான கவலையும் பயமும் ஏற்படுத்தார். ஏன்னா கவலையே சனி பகவான் தான். அந்த உடல்நல குறைபாடு மனக்கவலை அதிகமாக கொடுப்பார். கலகம் விபத்து வெடிமருந்து நெருப்பு எதிரி போன்ற ஆபத்து ஏற்படலாம். இந்த பூமி வகையில் நஷ்டம் துக்கம் செய்து, ஏன்னா பூமி செவ்வாய்க்காரகன் சனி வந்து அந்த துக்கத்தை கொடுப்பார், துக்கக்காரகன். அந்த துக்கங்களை அதுக்குண்டான பாதிப்புகளை கொடுப்பார்.
இதுக்கு உண்டான இதுவாக்க வந்து மிருத்யுஞ்சய ஹோமமும் விஷ்ணு சகஸ்ரநாம ஜபம் இதெல்லாம் செஞ்சாக்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கு உண்டான நிவர்த்திகளை கொடுப்பார் இந்த கிரகங்கள். அதனால் எப்படி தசாபுத்தியில் வச்சுட்டு சொல்லலாம். கொஞ்சம் அஷ்டக வர்க்கத்துலேயும் கொஞ்சம் சொல்லலாம். இது வந்து இந்த செவ்வாய் பலன் வந்து சேட்டைகளை வந்து எடுத்து சொல்லணுன்னா ஒவ்வொரு வியூவும் வச்சு எடுத்து பார்க்கலாம். அஷ்டக வர்க்கம் பார்க்கலாம், நம்ம ஆர்டினரியாக பார்க்குறோம் பராசரர் முறையில் அந்த வகையிலையும் பார்க்கலாம், ஜெய்மினி முறையில் ஆத்மகாரகன் அமாத்தியக்காரகன் அந்த முறையிலையும் பார்க்கலாம், அஷ்டக வர்க்கத்திலையும் பார்க்கலாம். அவர் வந்து நியூமராலஜியில் 9 எண்ணெய் எடுத்து வச்சுட்டு அந்த வகையிலையும் பார்க்கலாம். நிறைய வகையில் எப்படி வேணாலும் பார்க்கலாம். அவர் சொல்கிறதுக்கு அளவே இல்லை. செவ்வாய் பகவான் ஒரு கிரகத்தை வச்சுக்கிட்டே சாரு சொல்வார், வகுப்பெல்லாம் எடுக்கும்போது ஒரு மாதம் கூட பேசலாம் அப்படின்னு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. செவ்வாய் பகவான்னு வச்சுக்கிட்டாலே நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அந்த அஷ்டக வர்க்கத்தில் வந்து 2ஆம் வீட்டிலோ அல்லது 6ஆம் வீட்டிலோ செவ்வாய் அமர்ந்திருந்து சுய வர்க்கத்தில் 6 பரல்கள் கொண்டிருந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கையின் எல்லா சௌகரியங்களும் சுகங்களும் கிடைக்கும். அதே நேரத்தில் ஏராளமான விரோதிகளும் இருப்பார்கள். ஏன்னா 6ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா செவ்வாய், அந்த 6ஆம் வீடுன்றது விரோதிகள், எதிரி, அதனுடைய பலனை கொடுப்பார். இது மாதிரி அஷ்டக வர்க்கத்துலேயும் நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். செவ்வாய் ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சிச்சு அப்படின்னு இருக்கு, நீச்சம் அடைஞ்சிருக்கு 6ஆம் வீட்டில் அல்லது 8ஆம் வீட்டில் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருந்து அவங்களுக்கு வலுவில்லாத சந்திரன், நீச்சமான சந்திரனோட அமர்ந்து கூட்டணி சேர்க்கை பார்வை அது மாதிரி இருக்குனாக்கா அப்போ ஜாதகனுக்கு உடன்பிறப்புகள் இருக்காது. அப்படியே ஒரு இருந்தாலும் அவங்களோட நல்ல உறவுகள் வந்து நல்ல நிலையில் இருக்காது. அவங்களோட ஒரு விரோத தன்மையும் ஒரு எதிரி முதல்ல இருக்கும். அவங்கள எப்படி கெடுக்கணுன்றதோ முதல்ல அதை இது பண்ணி செய்வாங்க. அதுக்கு வந்து சகோதரர் இல்லாமலே இருக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துடும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அவங்க செய்கிற அந்த எதிரி தன்மையினால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தன்மை வந்துடும். இதே 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி பகவானும் கூட்டாக சேர்ந்து செவ்வாய் சுய வர்க்கத்தில் 3 பரல் அல்லது அதற்கு கீழான பரல், 3க்கு கீழான பரல் இருந்தாலும் ஜாதகன் தன் உடன்பிறப்பை பறிகொடுக்க நேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ பரல்களை வச்சே நம்ம வந்து பலன் சொல்லலாம். மஞ்சு மேம் கூட எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அஷ்டக வர்க்க கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன், நல்லா இருந்தது. நான் குறித்து வச்சுருக்கேன். அஷ்டக வர்க்க பரல்கள் வச்சு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களோட அந்த ஒரு ஸ்பீச்சில் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் எல்லோரும் நம்ம இதை வந்து இந்த நேரத்தில் ஒரு சாரோட ரெக்கஸ்ட்ரேஷனோட ஒரு இதை வச்சு போன பாண்டிச்சேரியில் நான் 4ஆம் பாவத்தை பற்றி பேசினேன். அந்த 4ஆம் பாவத்தை பேசிட்டு ஒரு யூகே அன்பர் வந்து ஜாதகம்லாம் கொடுத்துட்டு, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் மேம், நான் பேங்க்கில் பைசா போட்டுடுறேன் இந்த நேரத்தில் இதை சொல்லணும்னுட்டு. ஏன்னா என்ன மாதிரி யாரும் பாதிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஜோதிடர்னா அவ்வளோ எளிமையான ஒரு கீழ்த்தரமான ஒரு இது இல்லை. அதை எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சி இது பண்ணுறோம். அது இது பண்ணிவிட்டு எல்லாம் கேட்டுட்டு பேங்க்கில் பணம் போடுறேன்னு போடவே இல்லை. சரி, நான் அதுக்கு 2 தடவை 3 தடவை கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதனால் வெளிநாட்டு அன்பர்களாக இருந்தால் ஜாதகத்தை குறைத்து மதிப்பு எடை போடாதீர்கள். அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ உள்ளார்ந்து அவங்க படித்த அவங்க அனுபவத்தை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் நினைக்கணும். அதனால அவங்களுக்குரிய மரியாதையை இந்த நேரத்தில் எல்லோரும் கொடுக்கணுன்றது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் நான். 3ஆம் இடத்துல செவ்வாயும் சனியாகவும் கூட்டாக இருந்து செவ்வாய் சுய வர்க்கத்தில் 3 பரல்களுடன் அல்லது அதற்கு கீழான பரலுடன் இருந்தாலும் ஜாதகன் தன் உடன்பிறப்பை பறிகொடுக்க நேரிடும். 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நம்ம திக்பலம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சொல்லுவோம் இல்லையா மகரத்தில் திக்பலம். 10இல் செவ்வாய் இருந்தால் அதான் சுய வர்க்கத்தில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட பரல்களை கொண்டிருந்தால், அதோடு செவ்வாய் சனியின் பார்வை பெற்றால் ஜாதகன் இராணுவத்தில், அதே செவ்வாய் வந்து சகோதரன் ஸ்தானத்தில் இருக்கும்போது சகோதரனோட பகைத்தன்மையும் கொடுத்து எதிரித்தன்மையும் கொடுத்துருக்கார். 6, 8, 12 இருந்தது. அதே 10இல் செவ்வாய் பகவான் திக்பலம் பெற்று அந்த சுயவர்க்கத்தில் பரல்கள் 4 மேலே இருந்து அதோடு செவ்வாய் சனியோட பார்வை பெற்றால்
செவ்வாய் பகவான் சனியோட பார்வை. இதே சனி பகவான் அங்கே 3ஆம் இடத்துல இருக்கும்போது சகோதரன் அழிச்சிருக்காரு, இங்கே இராணுவத்தில் பணியும் கொடுத்துருக்கார். அதனால தான் கால தேச வர்த்தமானம் பார்த்து நம்ம பலன் சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இது. அது மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லலாம். இதை நம்ம இப்போ செவ்வாய் பகவான் சொன்னோன்னா பெண்களுக்கு மாத விளக்கு வந்து முக்கிய காரணகர்த்தா செவ்வாய் பகவான் தான். அவர் இல்லைன்னாக்கா மாத விளக்குன்ற ஒரு இதுவே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அவரோட நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த இரத்த பெருக்கு வர்றதுக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கும், அடிவயிற்றில் வலி வர்றதுக்கும், அந்த 3 நாட்கள் உடல் உபாதைகள் அந்த இதுக்கும் எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் ஒரு காரணமாக இருக்கும். கடைசியாக ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்லி அந்த பரிகாரங்கள் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இன்னும் பேசுகிறதுக்கு இருக்காங்க. நம்ம பழமொழி இல்லைனாக்கா செவ்வாய் வெறுவாயின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது ஏன் அதை எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுறோன்னு நினைக்கிறேன். செவ்வாய் என்று செய்யும் காரியம் வெறுமனே வீணாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னு தவறாக பயன்படுத்தப்படுறாங்க. இந்த பழமொழிக்கு உண்மையாக 2 பொருள் இருக்குது. உண்மையாக 2 பொருள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை செய்யும் செயல் வருவாய் அதிகம் தரும். ஏன்னா அவன் மங்களக்காரகன், அதனால் அவன் மங்களத்தை தருவான், கண்டிப்பாக தருவான். அவன் இருக்கிற இடத்த பொறுத்து அதுக்குண்டான பலன்கள் தருவான். அதனால் செவ்வாய்க்கிழமை செய்யும் செயல் வருவாய் அதிகம் தரும் அப்படின்றது தான் அங்கே முதல் பாயிண்ட்டு. 2வது, தனக்கு கற்றறிந்த மாந்தர்கள் செவ்விய வாய், அதாவது சிவப்பு வாய் உடையவர்கள். அவங்க செவ்விய வாய் உடையவர்கள் அதிகம் பேச மாட்டாங்க. ஏன்னா ஞான அதிகம் இருக்கிறவங்க மௌனம் தான் அதிகமாக கிடைப்பாங்க. அதனால் அந்த பழமொழி வந்து செவ்வாய் வெறும் வாய் அப்படின்னு ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சமயம் வரும்போது தான் அவங்களாம் பேசுவாங்க. மௌனம் அதிகம் எவ்வளோ காக்குறாங்களோ அதுக்கு தான் இந்த வந்து செவ்வாய் வெறும் வாய் அப்படின்ற ஒரு பழமொழி வந்தது. இப்போ வந்து பரிகாரமாக நான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை வந்து பரிகாரங்கள் செவ்வாய் பகவானுக்கு நிறைய நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. செவ்வாய்க்கிழமை செண்பக மலர் வச்சு, முருகனுக்கு உகந்த மலர் செண்பக மலர். செண்பக மலர் செவ்வாய்க்கிழமை வச்சு பூஜை பண்ணலாம். செவ்வாய் தோஷத்துக்கு நீக்கிறதாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வள்ளலார் எழுதின தெய்வமணி மாலை அது படித்தாக்கா கைமேல் பலன் இருக்குது. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். தெய்வமணி மாலை குமரகுரு சாமிகள் எழுத திருச்செந்தூர் கலிவெண்பா. திருச்செந்தூரில் தான் குமரகுருவுக்கு இந்த கலிவெண்பா பாடி அவரை பேசாத ஊமையாக இருந்தது வாய் பேச வைச்சவர் திருச்செந்தூர் முருகன் தான். அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழ், கலந்தர் அலங்காரம், பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசம். இந்த சண்முக கவசத்தை இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கணும். ஒரு சண்முக கவசம் 30 பாடல்கள் இருக்குது. 4 அடி ஒரு பாடல். இந்த 4 அடியும் 6 முறை ஒரே அட் அ டைமில் எதுக்கும் எந்திரிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. இது வந்து நான் அனுபவத்தில் என்னோடய நடைமுறையில் நான் கடைப்பிடித்தது கைமேல் பலன் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறதுக்கு ஏற்பட்டேன். 6 தடவை ஒரு கோரிக்கை, இந்த கோரிக்கைன்னுட்டு ஒரு சங்கல்பம் வச்சுட்டு 6 முறை நீங்கள் படித்து 48 நாளுக்குள்ளே அந்த பலனை கைமேல் அடையலாம். இதை நான் அடைஞ்சிருக்கிறேன். இது குமரகுரு சுவாமி பாம்பன் சுவாமிகள் மேலே. அதே மாதிரி திருவான்மியூரில் இவரோட ஜீவ சமாதி இருக்குது. இது வந்து பாம்பன் சுவாமிகள் ரொம்ப அண்டமாகி அவனையாகின்னு ஆரம்பிக்கும். அந்த இதை படித்து நீங்கள் கைமேல் பலன் அடையலாம். அப்புறம் சஷ்டி கவசம். நம்ம எல்லாருமே சஷ்டி கவசம் படிக்கும்போது வெறும் திருச்செந்தூர் சஷ்டி கவசம் தான் படிக்கிறோம். 6 படை வீட்டுக்கும் சஷ்டி கவசம் இருக்குது. அந்த 6 கவசங்களும் படிக்கணும். வெறும் திருச்செந்தூர் கவசம் மட்டும் படித்தாக்கா நம்ம குருவோட பூரணத்துவம் தாங்க, பரிபூர்ண அருள் தான் கிடைக்கும். மற்ற கிரகங்களோட அருள் வேணும் இல்லையா? 6 படையும் ஒரு கிரகங்களுக்கு அதுக்கு உண்டான ஆளுமை தன்மை இருக்குது. அதனால் சஷ்டி கவசம் படிக்கும்போது 6 சஷ்டி கவசங்களும் படிக்கணும் அப்படின்றது சொல்லி இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த குருநாதரான மணிகண்டராஜ் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி பாராட்டி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும்
என்னுடைய பெயர் சிவஜெயந்தி வேணுகோபால், சென்னை. என்னோட ஃபோன் நம்பர் 9447920993. நன்றி, வணக்கம். சேட்டைகளை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்த நமது ஜெயந்தி வேணுகோபால் அம்மா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.